ஹாய், வெல்கம் டு ஃப்ளேம்ஸ் வேர்ல்ட். பரோட்டா முதலில் இந்தியாவில் தான் தோன்றியதா? இல்லை, இது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் மற்றும் மத்திய கிழக்கு நாடுகளின் பராத்தா என்ற உணவிலிருந்து வந்ததாக நம்பப்படுகிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இது ஒரு தனி ஸ்டைலாக மாறி மிருதுவாக அடுக்குகளுடன் தயாரிக்கப்படுகிறது. மலேசியா, சிங்கப்பூர், இலங்கை ஆகிய நாடுகளிலும் இது பிரபலமானது. பரோட்டாவுல நிறைய வெரைட்டி இருந்தாலும் இன்னைக்கு ட்ரெண்ட் இதுதான். வாங்க, நூல் பரோட்டா எப்படி செய்வதுன்னு பார்ப்போம். மைதா, சர்க்கரை, உப்பு, முட்டை, தண்ணி சிறிது சேர்த்து நல்லா பிசையணும். மாவை நல்ல பந்து போல உருட்டிக்கோக. 1/2 கிலோ மாவுக்கு குறைந்தபட்சம் 8 to 10 உருண்டை கிடைக்கும். ஒவ்வொரு உருண்டையையும் எண்ணெயில தடவி மென்மையா வைக்கணும். 2 மணி நேரம் ஓய்வெடுக்க விடணும். அப்பதான் பரோட்டா சாஃப்டா வரும். மாவை கையில் எடுத்து டேபிள்ல நல்ல வீசணும். சிறு கத்தியால் நூல் போல் கிழிக்கணும். நல்ல வீசி மடக்கணும், இல்லைனா பரோட்டா கெட்டியா இருக்கும். தோசை கல்லில் போட்டு எண்ணெய் தடவி ரொம்பவும் சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியாக மொறுமொறுப்பா வேக வைக்கணும். சூடாக எடுத்தவுடன் 2 கைகளாலும் மெல்ல அடித்து பரோட்டாவை நூல் போல் பிரிக்கவும். சிக்கன், மட்டன், சால்னா எதோட சேர்த்தாலும் செம மேட்சா இருக்கும். பரோட்டா மிகவும் சுவையான உணவுதான், ஆனால் அதை அளவாக சாப்பிட வேண்டும். வாரத்தில் ஒரு முறை அல்லது மாதத்தில் சில முறை சாப்பிட்டால் பிரச்சனை இல்லை. தினசரி உணவாக எடுத்துக்கொள்வதை தவிர்த்தால் உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கலாம்.